إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني كتابك اللهم علمني تأويله اللهم علمني معانيه وعلمني حكمه اللهم آتني فصل الخطاب والقول البليغ والحكم الرشيد اللهم آتني من لدنك علما اللهم يسر اللهم يسر اللهم يسر اللهم يسر கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய திருக்குர்ஆனின் விரிவுரையை நாம் கற்று வருகின்றோம். அந்த தொடரிலே சூரத்து ஷம்ஸை நாம் படித்து முடித்ததற்கு பிறகு அந்த சூறாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள், பாடங்கள் என்ன என்பதை தொடர்ந்து 2 அமர்வுகளிலே நாம் 2 அல்லது 3 அமர்வுகளிலே பார்த்தோம். ஏறக்குறைய 25 படிப்பினைகளை நாம் முந்தைய அமர்விலே பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்று 26வது படிப்பினையிலிருந்து 40வது படிப்பினை வரை பார்ப்போம். மீதமுண்டானது இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நிறைவு செய்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஒவ்வொரு முறையும் வகுப்புக்கு வரும்பொழுது நம்ம எந்த சூறாவை படித்து கொண்டிருக்கிறோமோ அந்த சூறாவை ஒரு முறை ஓதி அதனுடைய பொருளையும் உணர்ந்தவர்களாக, பொருளையும் ஒரு முறை படித்தவர்களாக நாம் வர வேண்டும். அப்போதுதான் இந்த படிப்பினைகள், பாடங்கள் சொல்லும் பொழுது எந்த வசனத்திலிருந்து அந்த படிப்பினைகளை நாம் புரிய வேண்டும், எந்த வசனத்தினுடைய கருத்து இந்த பாடத்தை, படிப்பினையை நமக்கு தருகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த விரிவுரையிலே அதிகமாக கூறப்பட்டது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அதிகமாக ஓதிய, அவர்கள் ஓத கூறிய சூறாக்களில் ஒன்று இந்த சூறா என்பதாக. ஆகவே இந்த சூறாவை அதிகமாக சிந்தித்து அதிலிருந்து வாழ்க்கையிலே நாம் படிப்பினைகள், பாடங்களை அதிகமாக பெற வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக இந்த சூறா எந்த வகையிலே நமக்கு அதிக முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 11 சத்தியங்களை செய்து உள்ளத்தை சுத்தப்படுத்துவது பற்றி குறிப்பிடுகின்றான். உள்ளத்தை சுத்தப்படுத்தாதவர்கள் எப்பேற்பட்ட அழிவுக்கு, நாசத்திற்கு அவர்கள் தங்களை ஆளாக்கி கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலே அழுத்தமாக நமக்கு கூறி அதற்கு ஒரு படிப்பினையையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹுடைய கட்டளையை மீறியதால் அழிக்கப்பட்ட ஒரு கூட்டம், அதிலும் அந்த கட்டளையை மீறியவர், அந்த பாவ செயலை செய்தவர் ஒருவராக இருந்தாலும் அந்த பாவத்தை ஆமோதித்த காரணத்தால், அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால், சீர்திருத்தம் செய்யாத காரணத்தால் ஒட்டுமொத்த முழு சமுதாயமும் எப்படி அழிக்கப்பட்டார்கள், அதுவும் கடுமையான தண்டனைகளை கொண்டு அழிக்கப்பட்டார்கள் என்பதற்கு உதாரணத்தையும் அல்லாஹு தஆலா சொல்வதிலிருந்து நாம் இந்த செய்தியின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும். அது என்ன செய்தி? தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை சுத்தப்படுத்துவது அல்லது உள்ளத்தை பாழாக்கி விடுவது. புரியுதா? இப்போ இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு படிப்பினையாக நம்ம பார்ப்போம். 26வது படிப்பினையிலிருந்து கவனிங்க. ஏற்கனவே உங்களுக்கு நோட்ஸ் நம்ம அனுப்பிட்டோம். யாராவது நோட்ஸ் வரலன்னு சொன்னால் திரும்ப அவங்களுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் அனுப்புகிறோம். அதே போல் இதற்கு முந்தைய வகுப்புகளுடைய நோட்ஸு, அந்த வகுப்புகளுடைய லிங்க் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நம்ம திரும்ப அப்பப்போ குரூப்பில் நம்ம ஷேர் செஞ்சுக்கிட்டே இருப்போம். கவனிங்க, 26வது படிப்பினை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வசனத்திற்கு ஏற்ப, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வசனத்திற்கு ஏற்ப அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள். இது ஒரு சுன்னா. குர்ஆனை நாம் புரிந்து ஓதுகிறோம், அந்த குர்ஆனை கொண்டு நாம் நேர்வழி பெறுகிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். நீங்க ஹதீஸுகள்ல பெரும்பாலும் படித்திருக்கலாம் அல்லது பயான்கள் கேட்கிறவங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துடைய வசனங்களை ஓதினால் ரஹ்மத்தை கேட்பார்கள், சொர்க்கத்துடைய வசனங்களை கடந்தால் அந்த சொர்க்கத்தை கேட்பார்கள், நரகத்துடைய வசனங்களை ஓதினால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள் என்று. அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்துல தஸ்கியத்துன் நஃப்ஸை பற்றி வந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உள்ளத்தை, யா அல்லாஹ் நீ எனக்கு என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொடு என்று அவர்கள் துஆ கேட்டார்கள். புரியுதா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எந்த அளவு உணர்ந்து ஓதி இருக்கிறார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனோடு எப்படி ஒன்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால நம்முடைய இமாம்கள் சொல்வதை போல, அதாவது ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா, இன்னும் மற்ற இமாம்கள், அதாவது உங்களில் ஒருவருடைய கவலை குர்ஆனை எப்போது முடிப்பேன், எப்பொழுது அதை அப்படியே தொடர்ந்து பொருளை உணராமல் எப்படி அதை ஓதி முடிப்பேன் என்பதாக இருக்க வேண்டாம். அதாவது நான் இன்னைக்கு இந்த குர்ஆனை முடிச்சிடணும், இந்த ஜுஸுவை முடிச்சிடணும், அந்த மாதிரி நீங்க அழுத்தம் கொடுத்து ஓதாதீங்க. அதை சிந்திப்பதற்காக ஓதுங்கள், ஓதுவதை புரிந்து ஓதுங்கள், அதை நீங்கள் தெரிந்து கொண்டு ஓதுங்கள். அப்ப குர்ஆனுடைய ஹத்மாவும் அவசியம் தான். அதே நேரத்தில் அதை வெறும் ஹத்மாவாக மட்டும் ஆக்கிவிடாமல் அதை கொண்டு ஹிதாயத்தை பெறுவது, படிப்பினைகளை பெறுவதும் நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப அழுத்தமாக விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வசனத்திற்கு ஏற்ப அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த அடிப்படையில் 27வது படிப்பினை கவனிங்க. அல்லாஹ்விடம் அவன் தனது உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டதிலிருந்து ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தை சுத்தப்படுத்துவதில் அல்லாஹ்வின் அருளின் பக்கமும் அவனது உதவியின் பக்கமும் தேவை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது. கவனிங்க, இந்த 27வது படிப்பினையை ரொம்ப நிதானமா தெளிவா ஆழமா புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதாவது என்ன விஷயம் சொல்லப்படுது? உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல உடனே துஆ கேட்டாங்க, சுஜூதுல கேட்டாங்க, மற்ற நேரங்களில் கேட்டாங்க, பொதுவான இடங்களில் கேட்டாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை அவர்கள் புரிந்தார்கள், உள்வாங்கினார்கள். இது அவர்களுக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதற்கு அடையாளம். இரண்டாவது என்ன செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு பக்கம் நம்ம பின்னாடி அதையும் பார்ப்போம், தன்னுடைய செயலால் உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு முயற்சியை செய்கிறார்கள். அதாவது தொழுகையில, நோன்பு நோற்பதில், தர்மம் கொடுப்பதில், அதே போல தன்னுடைய கோபத்தை அடக்குவதில், அதே போல ஒழுக்கமாக இருப்பதில், இப்படியாக எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக, இந்த உள்ளத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் பெரிய ஒரு தியாகத்தை செய்தார்கள். அதற்கான முழு கவனத்துடனே எப்போதும் அவர்கள் இருந்தார்கள். இது இப்படி இருக்க, இதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மற்றும் ஒரு வேலை என்ன? அது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் அக்பர். ஏனென்றால் நம்மில் யாரும் தனக்கு கேரண்டி கொடுக்க முடியாது, அல்லாஹ் கொடுத்தாலே தவிர. நான் ரொம்ப யோக்கியவன், நான் ரொம்ப சுத்தமானவன், நான் ரொம்ப சரியானவன் என்று யாரும் தன்னை புகழ்ந்து கொள்ள முடியாது, அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்தாலே தவிர. அதனால நாம் எந்த அளவு அமல்களில் முயற்சி செய்கிறோமோ, நம்முடைய நற்குணங்களை சீர்திருத்தம் செய்வதில், நற்குணங்களை மேம்படுத்துவதில் முயற்சி செய்கிறோமோ, அதே போன்ற அளவு நம்முடைய யக்கீன் இருக்க வேண்டும், இஅ்திமாத், அல்லாஹ்வின் மீது நாம் சார்ந்து இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என் உள்ளத்தை நீ எனக்கு சுத்தப்படுத்தி கொடு. இந்த வசனத்துக்கு ரெண்டு விதமா அர்த்தம் வைக்கலாம் என்பதாக நம்ம பார்த்தோம். ஒரு அர்த்தம் என்ன? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தனது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்தார். இதுதான் இரண்டாவது அர்த்தம். முதலாவது அர்த்தம் என்ன? யாரை அவருடைய ஆன்மாவை அல்லாஹ் சுத்தப்படுத்தினானோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆன்மாவை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். யா அல்லாஹ் நீ எனக்கு இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தி கொடு. அதனால ஒரு பக்கம் நம்முடைய அமல்களில் கவனமாக இருக்கணும். இந்த அமல்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் நம்ம அருளை வேண்ட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு அமல் செய்வதற்கு தௌஃபீக் கொடு என்று. அதே போல இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் தௌஃபீக்கை கேட்க வேண்டும். யா அல்லாஹ் இந்த நான் அமல் செய்யறேன், ஆனா இந்த அமலை கொண்டு என்னுடைய உள்ளம் பரிசுத்தமாகுமா? நீதான் பொறுப்பு, நீதான் என்னை பரிசுத்தப்படுத்தணும். நான் இந்த மாதிரியான நற்குணங்களை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்கிறேன், இந்த நற்குணங்களை கொண்டு நீ என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து. நான் இந்த மாதிரி இபாதத்துகளை செய்யறேன் உனக்காக, உனது பொருத்தத்தை நாடி, இதன் மூலமாக என்னுடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்து என்பதாக அல்லாஹ்விடத்திலே அதிகம் வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய அருளும் உதவியும் இல்லை என்றால் நாம் நமது ஆன்மாவை சுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. இந்த செய்தியையும் இந்த வசனத்தினுடைய அதாவது மற்ற இரண்டு பொருள்களில் ஒரு பொருளிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆவிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்கிறோம். நல்ல கவனிங்க. திரும்ப முக்கியமான செய்தி என்ன? துஆ.
துஆவில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். யாருக்கு எது அதிகம் தேவையோ அதை அவர் அல்லாஹ்விடம் கேட்பார். யாருக்கு எது அதிகம் தேவையோ, எது முக்கியமாக தேவையோ அதை அவர் அல்லாஹ்விடம் கேட்பார். நபிமார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் தாபிஈன் நல்லவர்களுக்கும் எது முக்கிய தேவையாக, முதன்மை தேவையாக, அதிக தேவையாக இருந்தது? மறுமை, ஆகிரத், இந்த ஆன்மா சம்பந்தப்பட்டது, கல்பு சம்பந்தப்பட்டது. அதனால அவர்கள் தங்களுடைய துஆக்கள் அனைத்தையும் மறுமை சம்பந்தப்பட்டதாக, ரூஹ் ஆன்மா சம்பந்தப்பட்டதாக, கல்பு நப்சு சம்பந்தப்பட்டதாக வைத்திருந்தார்கள். நமக்கு துன்யா முக்கியமாக ஆகிவிட்டது, துன்யா முதன்மையாக ஆகிவிட்டது. அதனால நம்ம என்ன செய்யறோம்? எப்பொழுதும் துன்யாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து, துன்யாவை தான் முதன்மைப்படுத்தி அதிகப்படுத்தி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறோம். இது நம்முடைய மடமைத்தன்மை, அறியாமை, நம்முடைய பலவீனம். நாம் எந்த அளவுக்கு புத்தி குறைவானவர்களாக, எந்த அளவுக்கு சுத்தமா அறிவில்லாம இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. கவனிங்க, ஆக அல்லாஹ்விடம் அவன் தனது உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டதிலிருந்து ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தை சுத்தப்படுத்துவதில் அல்லாஹ்வின் அருளின் பக்கமும் அவனது உதவியின் பக்கமும் தேவை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது. அல்லாஹுடைய அருள் இல்லாமல், அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நாம் நம்முடைய நப்சை சுத்தப்படுத்த முடியாது. இதுக்கு இன்னொரு ஹதீஸும் ஆதாரமா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், என்னை என்னுடைய நப்சின் பக்கம் சாட்டி விடாதே. அல்லாஹும்ம லா தகில்னி இலா நப்சி தர்ஃபத ஐனின், ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை என் பக்கம் பொறுப்பு ஒப்படைத்து விடாதே. அப்படி பொறுப்பு ஒப்படைத்து விட்டால் நான் பலவீனம் அடைந்து விடுவேன், வழிகட்டு விடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுகிறார்கள். கவனிங்க, 28வது படிப்பினை. உள்ளத்தின் முழுமையான உண்மையான பரிசுத்தம் என்பது அல்லாஹ்வின் வழிகாட்டலை கொண்டுதான் ஏற்படும். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. சரி, இப்போ உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்யணும்? அவங்க ஏதாவது யோகா கிளாஸ்ல சேரணுமா? அவர்கள் ஏதாவது ஆன்மீக பயிற்சி என்று தனியா அதுக்கு ஏதாவது பள்ளிக்கூடம் இருக்குதா என்றால் இல்லைங்க. அதாவது உலகத்தில் மனிதர்கள் தோற்றுவித்த எல்லா ஆன்மீக வழிகாட்டுதல்களும், கவனமா புரிந்து கொள்ளுங்க, உலகத்தில் மனிதர்கள் தோற்றுவித்த ஆன்மீக வழிகாட்டுதல்கள் எல்லாமே தோல்வி அடைந்து விட்டது. அல்லாஹ் காட்டிய ஆன்மீக வழியை தவிர, அல்லாஹுடைய நபிமார்கள் காட்டிய ஆன்மீக வழியை தவிர, இறுதியாக அதை பூர்த்தி செய்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஆன்மீக வழியை தவிர. முடிச்சு, சாப்டர் க்ளோஸ். சரியா? அப்ப உள்ளத்தினுடைய பரிசுத்தத்தை யார் நாடுகின்றார்களோ அவர்கள் எதை தேடி வர வேண்டும்? அல்லாஹுடைய வழிகாட்டுதல்களை. அல்லாஹுடைய வழிகாட்டுதல் எங்கே இருக்கிறது? குர்ஆனில் இருக்கிறது, சுன்னாவில் இருக்கிறது. அதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அதை கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும். அடுத்தடுத்து அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப உள்ளத்தின் முழுமையான உண்மையான பரிசுத்தம் என்பது அல்லாஹுவின் வழிகாட்டலை கொண்டுதான் ஏற்படும். 29வது படிப்பினை. உள்ளத்தை பரிசுத்தமாக்க மனிதன் தானாக உருவாக்கி கொண்ட எந்த ஒரு வழிமுறையும் முழுமையான பரிசுத்தத்தை கொடுக்காது. கவனிங்க, அதாவது உள்ளத்தை பரிசுத்தமாக்குவதற்காக மனிதன் தானாக உருவாக்கி கொண்ட எந்த ஒரு வழிமுறையும் முழுமையான பரிசுத்தத்தை கொடுக்காது. ஏதாவது கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரவரியா ஒரு சின்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமே தவிர அது ஒரு நீதமான, நேர்மையான, முழுமையான பரிசுத்தத்தை கொடுக்க முடியுமா என்றால் கொடுக்க முடியாது. நாளை மறுமை நாளில் ஒருபோதும் வெற்றியையும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் கொடுக்காது. சரி, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில ஒரு பக்குவமா இருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த பக்குவமும் நிரந்தரமான ஒரு பக்குவமாக, முழுமையான ஒரு பக்குவமாக, உண்மையான ஒரு பக்குவமாக இருக்காது. அது ஒரு டெம்பரவரி தான். அதே போல ஒரு சுருக்கம், ஒரு சர்டன் லிமிட், ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் இருக்க முடியும். அப்படியே இந்த உலகத்துல கொஞ்சம் பக்குவமா மனிதன் தன்னை ஆக்கி கொண்டாலும் சுப்ஹானல்லாஹ், அந்த பக்குவத்தை வைத்து மறுமையில் அல்லாஹ்விடத்திலே அவன் வெற்றியை தேட முடியுமா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கேட்க முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது. அல்லாஹு தஆலா அவனை தூக்கி எரிந்து விடுவான். இந்த உலகத்துல எத்தனையோ பல மக்கள் வந்திருக்கிறார்கள், தத்துவவாதிங்க. அவர்கள் தங்களை சுத்தப்படுத்துவதற்காக, தங்களுடைய குணங்களை, பண்புகளை, ஒழுக்கங்களை சுத்தப்படுத்துவதற்காக சுய பயிற்சிகள் செய்து மக்களிடத்தில் பிரபலமானார்கள். கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில சில நல்ல குணங்கள் இருக்கும். அல்லாஹ் ஏற்படுத்தி அறிவு தானே, அல்லாஹ் கொடுத்த அந்த பக்குவம் தானே. ஆனால் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை கொண்டு அவர்கள் பக்குவம் பெறவில்லை.
நபிமார்களுடைய அந்த வஹியுடைய மார்க்கத்தில் அவர்கள் வரவில்லை. அதனால இந்த பக்குவத்தை வைத்து மறுமையில சொர்க்கத்துடைய வெற்றியையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடைய வெற்றியையும் அவர்கள் அடைந்து கொள்ள முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது. அப்ப அதனால ஒரு மனிதன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது அல்லாஹ் இறக்கிய வஹியை கொண்டு செய்வானேயானால், அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை கொண்டு, அல்லாஹ் நமக்கு அனுப்பிய நபியினுடைய வழிமுறையை கொண்டு செய்வானேயானால் அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு இந்த உள்ளத்திலும் உயர்ந்த ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே போல மறுமையில உயர்ந்த சொர்க்கம் அவனுக்கு காத்து கொண்டிருக்கிறது. கவனிங்க, 29வது படிப்பினை மீண்டும் படிக்கிறோம். உள்ளத்தை பரிசுத்தமாக்க மனிதன் தானாக உருவாக்கி கொண்ட எந்த ஒரு வழிமுறையும் முழுமையான பரிசுத்தத்தை கொடுக்காது. நாளை மறுமை நாளில் ஒருபோதும் வெற்றியையும் அல்லாஹுவின் பொருத்தத்தையும் கொடுக்காது. 30வது படிப்பினை, நபிமார்களின் வருகையின் நோக்கம் மனிதர்களை பரிசுத்தமாக்குவதும் ஆன்மாவின் வெற்றியின் பக்கமும் வழிகாட்டுவதுதான். இன்றைக்கு உலகத்துல மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய கூட்டங்கள்ல ஒரு கூட்டம் இந்த ஆன்மீகத்தை சொல்லியும் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதை சொல்லியும் வழிகெடுக்கிறாங்க. இங்கிருந்து இஸ்லாமிலிருந்து முஸ்லிம்களையே வழிகெடுத்து போகக்கூடிய அளவுக்கு இன்று அவர்களுடைய பிரச்சாரம் ஆகிவிட்டது. பாருங்க, நம்ம எல்லாம் ஒரு காலத்துல சவுதி அரேபியாவை நமக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு அழகிய வழிகாட்டியாக அந்த மக்களை பேசி கொண்டிருப்போம். நேற்று பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஒரு காஃபிருடைய தலைமையில யோகா வகுப்பு செய்யறாங்க. ஆண்கள் பெண்கள் முஸ்லிம்கள் ஒன்றாக கலந்து அதன் மூலமாக அவர்களுக்கு மனக்கட்டுப்பாடு ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கிறது. எந்த அளவுக்கு இந்த காஃபிர்கள் தங்களுடைய தாவா பணியை செய்து முஸ்லிம்களை வழிகெடுத்து விட்டார்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த எமிரேட்ஸ்ல, அதே போல ஈராக்ல, ஜோர்டான்ல, அதே போல ஒமான்ல, இன்னும் பல நாடுகள்ல இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுடைய யோகா வகுப்புகள் மிக விசேஷமாக நடத்தப்படுகின்றன அரசாங்கத்துடைய ஆதரவோடு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ் இறக்கிய வஹீனுடைய மகிமையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அல்லது இந்த இஸ்லாமை பற்றிய, இந்த இஸ்லாமில் இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பற்றி மக்களுக்கு முறையாக பிரச்சாரம் செய்யப்படவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். மஸ்ஜிதுகள்ல இமாம்கள் மீது உண்டான அழுத்தம், இமாம்களுக்குரிய கட்டுப்பாடுகள், ஆலிம்களுக்குரிய தடைகள், அரசர்கள் உலக மோகத்தின் பக்கமும் ஷைத்தானிய ஆபாச கலாச்சாரத்தின் பக்கமும் அவர்கள் திரும்பிவிட்டது. அப்ப இதனாலெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய சீர்திருத்தம் வறுமையானால் இந்த ஆபாசம், ஆடல் பாடல், இசை கூத்து கும்மாளம், ஆண்கள் பெண்கள் கூடி கும்மாளம் அடிக்கிறது, இதுக்கெல்லாம் வழி இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு யோகா கிளாஸை கொண்டு வந்தோம்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு ரிலாக்ஸ் மாதிரி ரிலாக்ஸ் இருக்கும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஹராம் ஹலாலை பற்றி எல்லாம் எந்த விதமான பாகுபாடும் இருக்காது. இப்படியும் ஒரு நோக்கமாக இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நம்ம அதாவது வெறும் முஸ்லீமாக இருப்பதல்ல, இஸ்லாமை உறுதியாக பின்பற்றக்கூடியவர்களாகவும் இந்த இஸ்லாமின் பக்கம் மக்களை உறுதியாக அழைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். தடுமாற்றமோ அல்லது பலவீனமோ அல்லது சந்தேக நிலைப்பாடோ நமக்கு அறவே இருக்கக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வுடைய வழி, இதுதான் வெற்றி, இதில் நான் உறுதியாக இருப்பேன், இதன் பக்கம் நான் மக்களை அழைப்பேன் என்ற அந்த கொள்கையில நமக்கு உறுதி இருக்கணும். அதுதான் வெற்றி. புரியுதா? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. திரும்ப கவனிங்க, உள்ளத்தை பரிசுத்தமாக்க மனிதன் தானாக உருவாக்கி கொண்ட எந்த ஒரு வழிமுறையும் முழுமையான பரிசுத்தத்தையும் கொடுக்காது. நாளை மறுமையில் ஒருபோதும் வெற்றியையும் அல்லாஹுவின் பொருத்தத்தையும் கொடுக்காது. 30வது படிப்பினை, நபிமார்களின் வருகையின் நோக்கம் மனிதர்களை பரிசுத்தமாக்குவதும் ஆன்மாவின் வெற்றியின் பக்கமும் வழிகாட்டுவதுதான். அப்ப மனிதர்கள் இந்த யோகா குருக்கள், அதே போல இன்றைக்கு உலகத்துல பிரபலமா எல்லாம் மணி மேக்கிங், புரியுதுங்களா? இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் ஆன்மீகத்தையும் இறை வழிபாட்டையும் ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய மார்க்கம். மற்ற நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க கடவுளை பார்க்க வேண்டும் என்றாலே காசு கொடுத்து தான் பார்க்கணும். கடவுளுடைய அருளை அடைய வேண்டும் என்றாலே அதை வழிகாட்டக்கூடிய துறவிக்கோ குருவுக்கோ நீங்க பே பண்ணதுக்கு பிறகுதான் நீங்க நெருக்கமாகவே ஆக முடியும். அப்ப யார் எந்த அளவுக்கு பணக்காரங்களா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் அவர்களுடைய குருக்கள் இடத்துல, அந்த சாமியார்களிடத்துல நெருக்கமாக இருப்பாங்க. இதான் உலகத்துல இன்று பிற மதங்கள்ல இருக்கக்கூடிய யதார்த்த நிலைப்பாடு. அல்லாஹு தஆலா
தன்னுடைய தீனை அதிலிருந்து பாதுகாத்தான். இந்த தீன் செல்வந்தனுக்கும் ஏழைக்கும், அதே போன்று ஆட்சியாளனுக்கும் அடிமைக்கும் சாதாரண குடிமக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நெருக்கமானது, ஒரே மாதிரி தான் அது அணைத்து கொள்ளக்கூடியதை தவிர இவரை விட இவருக்கு அதிகம் நெருக்கம் காட்டக்கூடியது என்பதெல்லாம் அல்லாஹுடைய இந்த தீன்ல கிடையாது, அல்லாஹ்விடத்துல கிடையாது. ஆக நபிமார்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வருகையை எதற்காக வேண்டி என்று சொன்னா அதை மக்களுக்கு புரிய வைக்கணும். இந்த உலகத்துல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய தாவால சொல்லணும். அது மிக முக்கியமான ஒரு படிப்பினை. இன்றைய முஸ்லிம்கள் தாவாவை விட்டு விட்டார்கள். அது ஒரு பெரிய ஒரு இழப்பு, பெரிய நஷ்டம். அதாவது முந்தைய காலத்துல முஸ்லிம்கள் தாவா செய்து கொண்டே இருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்று உலகமெல்லாம் இஸ்லாம் பரவி இருப்பது, முஸ்லிம்கள் இருப்பது. இத்தகைய பெரிய எண்ணிக்கையில் இன்றைய முஸ்லிம்கள் இந்த உலக மோகத்தில் மூழ்கி, உலக பொருளாதார சிக்கலிலே மூழ்கி, இஸ்லாமை பரப்புவதை, இஸ்லாமை எடுத்துச் சொல்வதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். மிக குறைவான, மிக மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்களை தவிர. அதனால் ஆண்களோ பெண்களோ அவர்கள் உலகத்தில் எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பவர்களாக தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்க வேண்டும். அது அவருடைய மார்க்க பற்றுடைய ஒரு அடிப்படை கடமை. தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, அதே போன்று தாவாவும் ஒரு கடமை என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று மனித சமுதாயத்துக்கு சொல்லணும். அந்த நபிமார்கள் நமக்கு உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கான வழிமுறையை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழிமுறை தான் என்னையும் உங்களையும் பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். அந்த நபிமார்களுடைய வழிமுறைகளை கொண்டுதான் நம்ம அல்லாஹ்வை நெருங்க முடியுமே தவிர இந்த சாமியாரு, துறவிகள், அதே போல இந்த ஆசிரமம் நடத்தக்கூடிய இந்த தலைவர்களை கொண்டு நமக்கு மோட்சம் என்பதோ அல்லது நமக்கு வெற்றி என்பதோ நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் என்பதோ ஒருபோதும் கிடைக்காது. அதனால கெட்ட பழக்கங்களும் மன உளைச்சல்களும் கடைசியா மிச்ச மீதி தற்கொலையும் தான் மிஞ்சுமே தவிர, அல்லது மனிதனுடைய செல்வமும் மானமும் போறதை தவிர வேற எதுவும் மிஞ்சாது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்ப இந்த கத் அஃப்லஹ மன் ஸக்கஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா, இது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வசனத்துல சொல்றான். அதுல இருந்து என்ன புரிகிறது நமக்கு? இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதும் நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமே என்ன? மனிதர்களை பரிசுத்தமாக்குவது, ஆன்மாவின் வெற்றியின் பக்கம் வழிகாட்டுவது. 31வது படிப்பினை, மனிதனின் கண்ணியமும் உயர்வும் வெற்றியும் அல்லாஹ்விடம் அவனது ஆன்மாவின் பரிசுத்தத்தை கொண்டுதான் இருக்கிறது. அவனது உடல் அழகு அல்லது செல்வம் அதிகமாக இருப்பது. திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. 31வது படிப்பினை, மனிதனின் கண்ணியமும் உயர்வும் வெற்றியும் அல்லாஹ்விடம் அவனது ஆன்மாவின் பரிசுத்தத்தை கொண்டுதான். அவனது உடல் அழகு அல்லது செல்வம் அதிகமாக இருப்பது அல்லது உயர் பதவியில் இருப்பதை கொண்டு அல்ல. இதை இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்கிறது, உறுதிப்படுத்தி விடுகிறது. மனிதர்களுடைய கவனம் இன்று பெரும்பாலும் எப்படி இருக்கு? இங்க பாருங்க, நம்ம வளர்ந்ததை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சிறு பிராயத்திலிருந்து நமக்கு ஒரு 25 வயசு வரைக்கும் இந்த உலகத்தை சம்பாதிக்கணும் என்பதற்கு தான் தகுதி உள்ளவனாக மாற வேண்டும் என்பதற்காக 25 வயசு கழிச்சு 25 வயசை நம்ம கொடுத்துறோம். எப்படி? உலகத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு எனக்கு அந்த தகுதி வேண்டும். அப்ப 25 வருஷம் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான தகுதியை தேடிக்கொள்ளக்கூடிய கல்வியில, அந்த திறமையில மனிதன் செலவழித்து விடுகிறார். அதற்கு பிறகு பணத்தை சம்பாதிக்கிறது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுல பலருக்கு பலவிதமான வழிகள். இப்படியாக ஒரு பெரிய ஒரு வயசை இந்த பொருளாதாரத்துக்கு பின்னாடியே மனிதன் கழித்து விடுகிறான். இதுல யாருக்கு பதவியின் பக்கம் கவனம் இருக்கிறதோ அவர்கள் பதவியின் பக்கம் தேடி செல்கிறார்கள். இன்னும் சில பேர் வெறும் இந்த காசு பணத்தை அதிகரிக்கிறது, வியாபாரம் தொழில்துறையை பெருக்கிறது. இப்படியாக இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க? தங்களுடைய உடல் அழகை கொண்டு அதை எக்ஸசைஸ் பண்றது, அதை பக்குவப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் கொண்டிருக்கிறாங்க. இப்ப மனிதர்கள் இதெல்லாம் எப்படி நினைக்கிறார்கள்? இதெல்லாம் எனக்கு ஒரு கண்ணியம், இதெல்லாம் எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை என்பதாக நினைக்கிறார்கள். அந்த ஒரு எண்ணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியோடு இந்த இடத்திலே தகர்த்து விடுகிறான். மனிதனே, நீ அடைய வேண்டியது இந்த காசுக்கு, இந்த பதவிக்கு, உன்னுடைய உடலுக்கு பின்னால் அல்ல. நீ அடைய வேண்டியது, நீ கவனம் செலுத்த வேண்டியது எதுவென்றால் உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய கல்பை பற்றி, உன்னுடைய நஃப்ஸை
பற்றி, உன்னுடைய ரூஹை பற்றி. இந்த ரூஹை நீ எந்த அளவுக்கு தயார்படுத்துறியோ அதை வைத்துதான் அல்லாஹ்விடத்துல உனக்கு கண்ணியம் இருக்கு, உனக்கு உயர்வு இருக்கிறது, உனக்கு மறுமையில வெற்றி இருக்கிறது. நீ செல்வத்தால பெரிய செல்வந்தனாக ஆகிவிடுவதாலேயோ அல்லது உடலால ரொம்ப பெரிய ஒரு அழகனாக ஒரு ஆரோக்கியமான உடல் உள்ளவனாக உன்னை நீ மாற்றி விடுவதாலேயோ அல்லது இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் மதிக்கும்படியான பெரிய பதவி உடையவனாக நீ மாறுவதை கொண்டோ அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் நீ கண்ணியம் உடையவனாக, உயர்வுடையவனாக, வெற்றி உடையவனாக ஆக முடியாது என்பதையும் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. மனிதனின் கண்ணியமும் உயர்வும் வெற்றியும் அல்லாஹ்விடம் அவனது ஆன்மாவின் பரிசுத்தத்தை கொண்டுதான், அவனது உடல் அழகு, செல்வம் அதிகமாக இருப்பது அல்லது உயர் பதவியில் இருப்பதை கொண்டு அல்ல. 32வது படிப்பினை, உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. உள்ளத்தை சுத்தப்படுத்துவது என்பது தக்வாவை கொண்டும் நல்ல அமல்களை செய்வது கொண்டும் பாவங்களையும் கெட்ட செயல்களையும் கெட்ட ஆசைகளையும் விடுவதை கொண்டும் தான் ஏற்படும். அப்ப உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் என்ன? இப்போ உடலை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நல்ல சோப்பு போட்டு தேய்க்கணும், குளிக்கணும். அதுக்கு தேவையான சுத்தப்படுத்தக்கூடிய சாமான்களை வாங்கி உடலை தேய்த்து கழுவி சுத்தம் படுத்தினா உடல் சுத்தமாகும். அதே போல உடைகள். இப்ப இந்த கல்ப நஃப்ஸை சுத்தப்படுத்துவதற்கு அப்படி ஏதாவது வெளிரங்கமான மெட்டீரியல் பொருட்கள் ஏதாவது விற்கப்படுகின்றனவா, வாங்கலாமா என்ற ஒன்றும் கிடையாது. புரியுதா? அதுக்கு கூட இன்றைக்கு ஒரு பெரிய வியாபாரம் இருக்கு போல இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த சாதனங்கள் இருக்கின்றன அல்லவா, அது எல்லாருக்கும் ஃப்ரீயா அல்லாஹ் கொடுத்துட்டான். யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் அள்ளி கொள்ளும்படி. எப்படி காற்றை சுவாசிக்கிறது எல்லாருக்கும் பொதுவா இருக்குதோ அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை, இந்த இஸ்லாமை, தஸ்கியத்து நஃப்ஸ், உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வழிகளை அல்லாஹு தஆலா அவ்வளவு பொதுவாக்கி விட்டான். அது என்ன? முதலாவது தக்வா. உள்ளத்துல அந்த தக்வா. அது என்ன? அல்லாஹுடைய பயம். அல்லாஹுடைய பயம். எப்படிப்பட்ட பயம்? அல்லாஹுவின் மீது அன்பு கலந்த, நேசம் கலந்த, பற்று கலந்த, நம்பிக்கை கலந்த பயம் இருக்க வேண்டும். இதை செய்தால் அல்லாஹ் எனக்கு நற்கூலி கொடுப்பான், இதை செய்தால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற அந்த ஆசையும் ஆதரவும், அதே போல பயமும் அச்சமும் கலந்த அந்த ஒரு பக்தி, அதுக்கு பேர் தான் தக்வா. அப்ப முதலாவது தக்வா இருக்க வேண்டும். உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு எது முதலாவது தேவை? தக்வா தேவை. அதான் அந்த துவால, இது இந்த ஆயத்தோட துவாவை வைத்து பார்க்கணும், ஆயத்தோட ஹதீஸை வைத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதுனப்ப முதல்ல துவா எப்படி கேட்டாங்க? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. முதல்ல எதை கேட்கறாங்க? உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு தக்வாவை கேட்கறாங்க. அப்ப முதல்ல நம்ம தக்வாவை அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அல்லாஹ்வுடைய பயத்தை நம்முடைய உள்ளத்துல கொண்டு வரணும். அதுக்கு துவாவும் செய்யணும், நாமும் முயற்சி செய்யணும். அடுத்து தக்வா வந்ததற்கு பிறகு நல்ல அமல்கள் வரும். தொழுகையில பேணுதல் வரும், நோன்புல பேணுதல் வரும், அதே போல ஹிஜாப்ல பேணுதல் வரும், அதே போல ஒழுக்கங்கள்ல யாரிடத்துல பழகணும், யாரிடத்துல பழகக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது நமக்கு ஹலாலு, எது நமக்கு ஹராமு, இப்படி எல்லாம் அந்த பக்குவம் நமக்கு வந்துடும், அந்த கட்டுப்பாடு நமக்கு வந்துடும். இன்றைக்கு அந்த தக்வா இல்லாததுனாலதான், தக்வாவுடைய ஆப்சென்ட் அல்லது தக்வாவுடைய மைனஸ் அது குறைந்திருக்கின்ற காரணத்தினாலதான் மனிதர்கள் ரொம்ப பேர் பாருங்க, தொழுகையில கரெக்டா இருப்பாங்க. பல பெண்களை நீங்க பார்த்திருக்கலாம், தொழுகையில கரெக்டா இருப்பாங்க, ஆனா ஹிஜாப்ல கரெக்டா இருக்க மாட்டாங்க. சில ஆண்கள் நல்ல முறையில், அழகான முறையில தாடி வச்சு, நல்ல கரண்டை காலுக்கு மேல ஆடைகள் அணிஞ்சு, கையில மிஸ்வா கூட இருப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் பொய் பேசுவாங்க, மோசடி செய்வாங்க, கொடுக்கல் வாங்கல சுத்தம் இருக்காது, அல்லது உறவுகளை முறிப்பார்கள். இப்படி ஏதாவது குளறுபடி இருக்கும். அப்ப எல்லா குளறுபடிகளுக்கான சிகிச்சை எது? ஒழுங்கான தக்வாவை கொண்டு வருவது. ஒழுங்கான தக்வாவை நாம் கொண்டு வருவோமானால் இந்த குழப்படியான நிலை இருக்காது, பேலன்ஸ் அற்ற, சமநிலையற்ற ஒரு நிலைப்பாடு நம்முடைய மார்க்கத்தில் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனாலதான் தக்வாவை முதல்ல அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அப்ப அவங்களே தக்வாவை முதல்ல கேட்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த தக்வா எவ்வளவு பெரிய ஒரு கீ பாயிண்டா இருக்கு பாருங்க. தக்வா மிகப்பெரிய தொடக்க புள்ளி. அது இங்கிருந்து தான் நம்முடைய தஸ்கியத்து நஃப்ஸையே ஆரம்பிக்கணும். தஸ்கியத்து நஃப்ஸை நம்ம ஆரம்பிக்கணும். அந்த காலத்துல நம்முடைய உஸ்தாதுமார்கள் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அது உண்மையிலே நடந்த சம்பவமா அல்லது புரியறதுக்காக வேண்டி சொன்னாங்களா, வல்லாஹு ஆலம், நடந்திருக்கவும் செய்யலாம். ஒரு இமாம் பாடம் நடத்தும் பொழுது மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஒரு மாணவரை அதிகமா
கவனம் செலுத்தி அந்த மாணவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி கொடுப்பாங்களாம். அதனால மற்ற மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம், என்ன உஸ்தாது நீங்க எப்போ பார்த்தாலும் சரி அந்த மாணவர் மேல கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்துறீங்களே, எங்க மேலெல்லாம் ஒரு பொதுவாக தானே கவனம் செலுத்துறீங்க, எங்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு அக்கறை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, இப்படியாக உஸ்தாத் இடத்துல ஒரு நாள் கேள்வியை கேட்டாங்க. உஸ்தாது சொன்னாங்க, சரிப்பா நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன், இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உஸ்தாது என்ன செய்யறாங்களாம், உங்க வீட்டுல எல்லாம் நீங்க கோழி வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமா வளர்க்குறோம் உஸ்தாத். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீங்க வரும் பொழுது உங்க வீட்டுல உள்ள ஒரு கோழியை எடுத்துக்கிட்டு யாருமே பார்க்காத ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த கோழியை அறுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உஸ்தாத் சொன்னாராம். சரி உஸ்தாத் அறுத்துட்டு வரோம் உஸ்தாத், அதை பத்தி என்ன இருக்கு உஸ்தாத், நாங்க யாருமே பார்க்காம நாங்க போய் அறுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்புல உள்ள எல்லா மாணவர்களும் கோழியை அறுத்து கொண்டு வந்தாங்களாம். எந்த மாணவர் மேல உஸ்தாத் அதிகமா கவனம் செலுத்தினாரோ அவர் மட்டும் கோழியை உயிரோட கொண்டு வர்றாரு, முழுசா அப்படியே உயிரோட கொண்டு வர்றாரு. அப்ப எல்லா மாணவர்களும் பார்த்து அந்த மாணவரை பாடுறா, இந்த பரிதேசி முட்டாப்பைய, இவனை தான் உஸ்தாது ரொம்ப பெரிய மாணவன், ரொம்ப நல்ல மாணவன், ரொம்ப புத்திசாலி மாணவன், ரொம்ப உஷாரான மாணவன், நல்லா படிக்கிற மாணவன் இவ்வளவு நாளா புகழ்ந்துகிட்டு இருந்தாரு. பாடுறா, ஒரு கோழியை போய் யாரும் அறுக்காம யாரும் பார்க்காம அறுத்துட்டு வர்றதுக்கு கூட இவனுக்கு விவஸ்தை இல்லை, திறமை இல்லை, வக்கு இல்லை, இவனை போய் இப்படி உஸ்தாது போட்டுறாரு, வரட்டும் வரட்டும் உஸ்தாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உஸ்தாதுடைய வருகை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே உஸ்தாது வர்றாங்க. வந்த உடனே எல்லாரும் உட்கார்ந்த உடனே எல்லாரும் உஸ்தாது நான் அறுத்துட்டேன், நான் கொண்டு வந்துட்டேன், நான் அறுத்துட்டேன், நான் அறுத்துட்டேன். அப்படியாப்பா சரிப்பா, நீ என்னப்பா செஞ்ச உஸ்தாது, நான் ஊருக்கு வெளியில கொண்டு போய் அறுத்துட்டு வந்துட்டேன் உஸ்தாத், உஸ்தாத் நான் ரூம்ல வச்சு ரூமை பூட்டிக்கிட்டு அறுத்துட்டேன் உஸ்தாத். இப்படி ஒருத்தரும் ஒரு ஐடியால கோழியை அறுத்துட்டு வந்து ஒரு கதையை சொல்றாங்க. கடைசியில இந்த கோழியை உயிரா கொண்டு வந்தாரு பாருங்க மாணவர், அவரை பார்த்து கேட்டாரு, ஏன்பா உனக்கு ஒரு இடமே கிடைக்கலையாப்பா, யாரும் பார்க்காத இடம், இவ்வளோ பேருக்கு இவ்வளோ இடம் கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டப்ப அப்ப அந்த மாணவர் சொல்றாரு, சார் நீங்க சொன்னீங்க யாருமே பார்க்காத இடத்துல கொண்டு போய் அறுத்துட்டுவான்னு சொல்லி, யாருமே என்று கேட்டா அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறானே, அவன் எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். நான் எந்த இடத்துக்கு தனிமையில போனாலும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான் அப்படின்னு எனக்கு அந்த உணர்வு வந்துடுது, அந்த கவனம் வந்துடுது. அப்படி இருக்கும் பொழுது என்னால அறுக்கவே முடியல, நீங்க சொன்ன கண்டிஷனை என்னால பூர்த்தி செய்ய முடியல, யாருமே பார்க்காத இடம் என்று ஒரு இடமே இல்லை, எல்லா இடத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் உஸ்தாது நான் இந்த கோழியை அறுக்காம கொண்டு வந்துட்டேன் என்பதாக அவர் சொல்றாரு. அப்பதான் அந்த மாணவர்களுக்கு புரிய வருது, சுப்ஹானல்லாஹ் இப்படி ஒரு விஷயம் அதுல இருக்குதா, உண்மையிலேயே இந்த மாணவன் புத்திசாலிதான், இந்த மாணவன் நம்மளையே ரொம்ப உஷாரான மாணவன் தான், உஸ்தாத் இவரை நேசிக்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு காரணம் இருக்கு என்பதை அந்த மாணவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்படி ஒரு சம்பவத்தை நாங்க படிக்கும்போது எங்க உஸ்தாதுகள் எங்களுக்கு சொல்வாங்க. அப்ப இது என்ன விஷயம் என்று சொன்னா, உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு முதல்ல என்ன தேவை, தக்வா, அல்லாஹ்வுடைய பயம் தேவை. அல்லாஹு தஆலா என்னை தக்வா என்பது அதான், அல்லாஹ் என்னை பார்க்கிறான், கண்காணிக்கிறான் என்ற எண்ணத்தை கொண்டு வந்து அல்லாஹ் ஏவியதை செய்வது, அல்லாஹ் தடுத்ததை விடுவது, இதுதான் தக்வா. தக்வா என்றால் என்ன, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், என் பேச்சை செவியுறுகிறான், என்னை கண்காணிக்கிறான் என்பதை உணர்ந்து அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்வது, அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகுவது, இதுதான் தக்வா. அப்ப இந்த தக்வாவை கொண்டுதான் உள்ளத்தை நாம் முழுமையாக சரியாக சுத்தப்படுத்த முடியும். இரண்டாவது என்ன, நல்ல அமல்கள். அதுக்கு பிறகு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி போன்ற வெளிப்படையான அமல்களை அதிகம் அந்த எண்ணத்தோடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ரெண்டு இருக்கணும், ஒன்று தஹ்லியா, இன்னொன்று தஹ்லியா. நல்லா கவனிங்க, ஒன்று தஹ்லியா, இரண்டாவது தஹ்லியா. தஹ்லியா தான் முதல்ல இருக்கணும். தஹ்லியானா என்ன, கெட்ட குணங்கள், கெட்ட செயல்கள், கெட்ட அமல்களை விட்டு நாம் நம்மை நீக்குவது, அது முதல்ல சுத்தப்படுத்துறது, வெளியாக்கிடணும், தஹ்லியா. இரண்டாவது தஹ்லியா, நம்மை அலங்கரிப்பது, அதாவது ஈமானை கொண்டு, தக்வாவை கொண்டு, இஸ்லாமை கொண்டு, அமலே சாலிஹை கொண்டு, நற்குணங்களை கொண்டு நம்மை அலங்கரிப்பது. இந்த தஹ்லியா தஹ்லியா ரெண்டு ரொம்ப முக்கியம். முதலாவது கெட்ட குணங்களிலிருந்து வெளியேறுவது, பிறகு நல்ல குணங்களை கொண்டு நம்மை அலங்கரிப்பது. கெட்ட செயல்களையும் கெட்ட ஆசைகளையும் விடுவதை கொண்டுதான் ஏற்படும். அப்ப இந்த கெட்ட ஆசைகளை விடணும். அதை நம்ம தஃப்சீர்ல பார்க்கும்போது படிச்ச நிறைய உலமாக்கள் சொன்னது எப்படி அப்படின்னா, இப்ப ஒரு மனிதன் வெறும் அமல்களின் மீது மட்டும் கவனம் செலுத்த, இந்த அமல்களால் தனக்குள் மாற்றம் ஏற்படுகிறதா, எத்தகைய மாற்றம் வருகிறது என்பதை கவனிக்கல.
அப்ப ஷைத்தான் என்ன செய்து விடுவான், அவனை அந்த அமல்களை கொண்டு மட்டுமே திருப்தி அடைய செய்து விடுவான். அந்த அமல்களால் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களில் இருந்து அவனை வெறுமன காலியாக எம்டியாக ஆக்கி விடுவான். அப்ப தொழுவாரு, ஆனா இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான கெட்ட காரியங்களை விட்டு தடுக்கும் என்று வந்திருக்கிறது அல்லவா, அந்த மானக்கேடான செயல்கள் கெட்ட செயல்கள் இருக்கிறதே அதை விட்டு விலகாம அதிலேயே இருப்பார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால என்ன நமக்கு தேவை என்று சொன்னா, அந்த கெட்ட ஆசைகளையும் நாம் விட வேண்டும். அப்ப உள்ளத்துல அமல்கள், அதாவது நற்குணங்கள் வேண்டும், பாவங்களை விட்டு விலகி இருக்கணும், கெட்ட செயல்களை விடணும். அதே போல கெட்ட ஆசைகள் கெட்ட எண்ணங்களை உள்ளத்தில் கொண்டு வரக்கூடாது. அதிலிருந்து உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். கவனிங்க, உள்ளத்தை சுத்தப்படுத்துவது என்பது தக்வாவை கொண்டும் நல்ல அமல்களை செய்வது கொண்டும் பாவங்களையும் கெட்ட செயல்களையும் கெட்ட ஆசைகளையும் விடுவதை கொண்டும் தான் ஏற்படுகிறது. அப்ப நீங்க ஒரு பக்கம் அமல் செய்றீங்க, ஆனா அதே நேரத்தில் கெட்ட ஆசைகளை விடுவதற்கான அந்த ஒரு துவா, அந்த ஒரு முயற்சி நீங்க செய்யவில்லை என்று சொன்னா, அப்ப அந்த நல்ல அமல்கள் உள்ளத்தினுடைய பரிசுத்தத்தை உங்களுக்கு ரிசல்ட்டாக, அதனுடைய பலனாக உங்களுக்கு கொடுக்காம போயிடும். ஆகையால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட குணங்களை விட்டும் கெட்ட ஆசைகளை விட்டும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடினார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த ரெண்டு பக்கத்தையும் அப்படியே சமப்படுத்தி கொண்டு போகும். ஒரு பக்கம் மனிதனுடைய முயற்சி இருக்கணும், இன்னொரு பக்கம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் கேட்கணும், நன்மைகளையும் செய்யணும், பாவத்தை விட்டு விலகணும், நற்குணங்களை கடைபிடிக்கணும், கெட்ட ஆசைகள் கெட்ட குணங்களை விட்டு விலகணும். இப்படி அந்த ரெண்டு பக்கமுமே பேலன்ஸா கொண்டு போகக்கூடியதுதான் நம்முடைய மார்க்கத்தினுடைய சிறப்பு. புரியுதுங்களா? திரும்ப கவனிங்க, உள்ளத்தை சுத்தப்படுத்துவது என்பது தக்வாவை கொண்டும் நல்ல அமல்களை செய்வது கொண்டும் பாவங்களையும் கெட்ட செயல்களையும் கெட்ட ஆசைகளையும் விடுவதை கொண்டும் தான் ஏற்படும். அடுத்து, உள்ளத்தை புதைப்பது என்பது மனிதன் பாவம் செய்வதும் அல்லாஹுவின் கட்டளையை மீறுவதும் கெட்ட குணங்களுக்கு அடிமையாகுவதும் ஆகும். உள்ளத்தை மறைத்து விடுகிறான், மண்ணில் போட்டு மறைக்கிறது, புதைக்கிறது. அவ புதைக்கிறதுனா என்ன? அதனுடைய வெளிப்படையான அர்த்தமா கெட்ட குணங்களில் புதைப்பது, தீய பண்புகளிலே புதைப்பது. ஒரு மனிதன் அப்படியே மூழ்கி போயிடான், அவன் அப்படியே பாவத்திலேயே மூழ்கினவங்க, கெட்டதிலேயே மூழ்கினவங்க. அப்போ கொஞ்சம் கூட நன்மைக்கான அடையாளத்தை, நன்மைக்கான வழியை அறவே வைத்துக் கொள்ளாமல் போய்விடுவது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றான்ல, அதாவது சூரா அல் பக்ரால 81வது வசனம், பலா மன் கஸப சய்யிஅத்தன் وأحاطت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون. மாறாக யார் பாவத்தை செய்வாரோ, அவருடைய பாவம் அவரை சூழ்ந்து கொள்ளுமோ, அவர்கள் நரகவாசிகள். கல்லாபல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். ஏற்கனவே நம்ம படிச்சோம். கல்லாபல் ரான அலா குலூபிஹிம், பாவம் செய்து 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 உள்ளத்தை அப்படியே கருப்பாக்கிட்டவன், துரு ஏற்றி உள்ளத்தை அப்படியே அழுக்கால் நிரப்பி விட்டவன். ரொம்ப பாதுகாக்கணும். இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு அந்த தர்பியா, ஒரு ரொம்ப பெரிய தஸ்கியா தேவை. கவனிங்க, உள்ளத்தை புதைப்பது என்பது மனிதன் பாவம் செய்வதும் அல்லாஹுவின் கட்டளைகளை மீறுவதும் கெட்ட குணங்களுக்கு அடிமையாகுவதும் ஆகும். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் மதுவுக்கு அடிமையாகி விட்டார்களோ அவர்களை சபிக்கின்றார்கள். புரியுதா? ரொம்ப கடுமையான கோபத்தோட சபிக்கிறாங்க. என்றால் அவரால் திரும்ப அதிலிருந்து வெளியேறுவது என்பது முடியாத அளவுக்குண்டான ஒரு பெரிய ஒரு ஊறிவிட்ட ஒரு குணமாக மாறிவிடுகிறது. அப்ப அதனால அடுத்தடுத்து அவர் பாவத்தில் தான், மது பழக்கம் யாருக்கு வந்துடுமோ அடுத்தடுத்த கெட்ட குணங்களுக்கு அவங்க போயிடுவாங்க. 33வது படிப்பினை, உள்ளத்தை புதைப்பது என்பது மனிதன் பாவம் செய்வதும் அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறுவதும் கெட்ட குணங்களுக்கு அடிமையாகுவதும் ஆகும். இப்போ நம்ம படிச்சது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மதுவை பற்றி சொல்லும் பொழுது, அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் கூட அநேகமாக இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நல்ல மனிதர், அந்த மனிதரிடத்துல ஒரு தனிமையிலேயோ அல்லது ஏதோ ஒரு அழகான பெண்ணும் அந்த பெண்ணுடைய குழந்தையும் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஷைத்தான் உள்ளத்துல தூண்டுறான், இந்த பெண்ணை தவறான முறையில் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி. அப்போ அவர் மனசுக்குள்ளார செய்து, பாவமாச்சு, செய்யக்கூடாது, ரொம்ப பெரிய பாவமாச்சு, அப்படியே செய்ய போனால் இந்த குழந்தை தடுக்குமே, குழந்தைய கொன்னுடுவோம்,
குழந்தை அல்லாஹ் பாதுகாக்கணும், 2 பெரிய பாவமாச்சு, வேணாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி அப்புறமா ஷைத்தான் அவருக்கு மதுவை காட்டுறான். அப்போ நினைக்கிறாரு, மதுவின் மீது அவருக்கு ஆசை வருது, இது என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதுவை குடிச்சிடறாரு. கடைசியில் என்ன ஆயிடுது, மதுவை குடிச்ச உடனே அந்த பெண் மீது உண்டான ஆசை அவருடைய கண்ணை மறைக்கிறது. அப்போ குறுக்க வரக்கூடிய குழந்தையை கொல்றாரு, அந்த பெண்ணை இடத்திலையும் தவறான முறையில் ஜினா செய்து விடுகிறார். அப்போ இந்த மது என்பது உம்முல் ஹபாயிஸ், பாவங்களுக்கெல்லாம் ஒரு தாயாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதனால மனிதன் அவ்வளவு பெரிய ஒரு இழிநிலைக்கு ஆளாகிறான். இன்றைக்கு மேற்கத்தியர்கள் முஸ்லிம்களை இந்த மதுவுக்கு தான் அடிமையாக்க பார்க்குறாங்க. முஸ்லிம் நாடுகளில் மது இன்று அதாவது வெளிப்படையாக விற்கப்படுவதும் எல்லோருக்கும் கிடைப்பதும் இது ஒரு பெரிய ஒரு சோதனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு பிறகு வேற எந்த தீனுடைய பற்ற நீங்க எதிர்பார்ப்பீங்க? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். கவனிங்க, அல்லாஹுமே ஸல்லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லா. 33வது படிப்பினையை திரும்ப படிக்கிறோம். கவனிங்க, உள்ளத்தை புதைப்பது என்பது மனிதன் பாவம் செய்வதும் அல்லாஹுவின் கட்டளையை மீறுவதும் கெட்ட குணங்களுக்கு அடிமையாகுவதும் ஆகும். அடுத்து 34வது படிப்பினை, இங்கு சொல்லப்பட்ட வெற்றி, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அல்லாஹ் தஆலா வெற்றின்னு சொல்றான்ல, அதுபோல வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, தோல்வி அடைந்து விட்டான்னு அல்லாஹ் சொல்றான். இங்கு சொல்லப்பட்ட வெற்றி தோல்வி என்பது என்ன? பங்களா வீடு, காரு, பணம், ஒரு பதவி, இதையா சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லை. இங்கு சொல்லப்பட்ட வெற்றி தோல்வி என்பது உலகத்தில் கிடைக்கும் வெற்றி தோல்வி அல்ல, மாறாக மறுமையினுடைய வெற்றியாகும். அப்ப இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர்களுக்கு அவர்களுக்கு உண்மையான நிரந்தரமான வெற்றி எங்கே இருக்கிறது? ஆகிரத்தில் இருக்கு. அதனால இந்த துன்யால சில நேரங்கள் அவர்கள் வறுமையில் இருக்கலாம், சில நேரங்கள் அவர்கள் அடிமையாக கூட இருக்கலாம், சில நேரங்கள் அவர்கள் ரொம்பவும் ஒரு பரிதாபமான ஒரு ரொம்பவும் ஒரு வறுமையிலேயோ அல்லது பெரிய ஒரு கடினமான இந்த வாழ்க்கையவே ஓட்டுவது சிரமம் என்ற அடிப்படையில் கூட அவர்கள் இருக்கலாம். அதனால அவங்க தோத்துட்டாங்களா? இல்லை. ஏன்னா மரணத்தை கொண்டு, நல்ல கவனிங்க, மரணத்தை கொண்டு இந்த உலக வாழ்க்கையின் வசதிகளும் முடிவடைந்து விடும், இந்த உலக வாழ்க்கையினுடைய சிரமங்களும் முடிவடைந்து விடும். ஆகவே மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை நிரந்தரமானது, நீடித்தது, முடிவே இல்லாதது. அந்த வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைப்பதுதான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி எதை கொண்டு? இந்த தஸ்கியத்து நஃப்ஸை கொண்டு, உள்ளத்தை ஈமானை கொண்டும் அமலை கொண்டும் சுத்தப்படுத்துவதன் மூலமாகத்தான் கிடைக்கும். அங்கே ஒரு மனிதன் தோல்வியுறுவது, நஷ்டமடைவது என்பது குஃபரை கொண்டும் பாவங்களை கொண்டும். ஆக இங்கு சொல்லப்பட்ட வெற்றி தோல்வி என்பது உலகத்தில் கிடைக்கும் வெற்றி தோல்வி அல்ல, மாறாக இது மறுமையின் வெற்றியாகும். 35வது படிப்பினை, மனிதன் வழிகாட்டப்பட்டு விட்டான். எது நல்லது, எது கெட்டது, எது ஒழுக்கம், எது ஒழுங்கிடம், எது சுத்தம், எது அசுத்தம், எது அழகிய குணம், எது தீய குணம் என்பது மனிதனுக்கு உள்ளுணர்விலே வழிகாட்டப்பட்டுள்ளது. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா ஃபீட் பண்ணிட்டான். எல்லாமே நம்முடைய உள்ளத்துல முன்கூட்டியே அமைக்கப்பட்டு விட்டது. இந்த கல்புல, அதாவது அல்லாஹ் தஆலா எதை குர்ஆன்ல நமக்கு சொல்ல போறானோ, எதை ஹதீஸ்ல சொல்ல போறானோ, எதை நபிமார்கள் மூலமாக வழிகாட்ட போறானோ, அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய தத்துவம், ஞானம் மனிதனுடைய உள்ளத்தில் எல்லாமே அமைக்கப்பட்டு விட்டது. பிறகு அது வஹீயின் மூலமாக, நபிமார்களின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, சுட்டி காட்டப்படுகிறது, அறிவுறுத்தப்படுகிறது. அப்ப யாரு அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சுத்தமானார்கள், வெற்றி அடைந்தார்கள். யார் அப்போது அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, தங்களை சுத்தப்படுத்தவில்லையோ, அவர்கள் நஷ்டமாகிவிட்டார்கள். மனிதன் வழிகாட்டப்பட்டு விட்டான். மனிதனுக்கு எல்லாமே அதே போலதான் எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்துட்டான். எது நல்லது, எது கெட்டது, எது ஒழுக்கம், எது ஒழுங்கினம், எது சுத்தம், எது அசுத்தம், எது அழகிய குணம், எது தீய குணம் என்பது மனிதனுடைய உள்ளுணர்விலே எல்லாமே வழிகாட்டப்பட்டு விட்டது. 36வது, அல்லாஹுடைய வஹீயின் மூலம் மனிதனுக்கு மேற்கூறப்பட்ட அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. புரியுதுங்களா? அல்லாஹுடைய வஹீயின் மூலம் மனிதனுக்கு மேற்கூறப்பட்ட அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அதாவது ஃபஸ்ஸல்னா தஃப்ஸீலா, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எல்லாத்தையும் நமக்கு தெளிவா கொடுத்துட்டான். திபியானல் லிக்குல்லி ஷை, குர்ஆனை முற்றிலும் தெளிவுபடுத்தக்கூடியதாக அல்லாஹ் தஆலா நமக்கு இறக்கிவிட்டான். மேலும் தனக்குள் இருந்தாலும் மனித அறிவால் தெரிந்து கொள்ள முடியாத நல்ல விஷயங்களையும் நேரு வழியையும் அல்லாஹ் நபிமார்கள் மூலமாக, வேதங்கள் மூலமாக அடியார்களுக்கு தெளிவுபடுத்தி வழிகாட்டி இருக்கிறான்.
கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டே, நல்ல கவனிங்க, திரும்ப சொல்றேன், மனிதன் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாளியாக ஆகிவிட்டாலும் சரி, தன்னுடைய அறிவை கொண்டு அவன் திருப்தி அடைந்து விட முடியாது. தன்னுடைய அறிவை கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தோ நபிமார்களுடைய வழிகாட்டுதல்களில் இருந்தும் அவன் தேவையற்றவனாக ஆகிவிட முடியாது. ஒருபோதும் அது முடியவே முடியாது. சரிங்களா? அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கங்கள், தெளிவுகள் அவனுடைய உள்ளத்தில் பொருத்தப்பட்டிருந்தாலோ அமைக்கப்பட்டிருந்தாலோ அதை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவர்கள் சொன்னாதான் நமக்கு அந்த விஷயங்களே புரிய வரும். அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தினாதான் நம்ம புரிந்து கொள்ளவே முடியும். அதனால குர்ஆனை விட்டு, சுன்னாவை விட்டு, நபிமார்களுடைய வழிகாட்டுதல்களை விட்டு ஒருபோதும் மனிதர்கள் தேவையற்றவர்களாக ஆகிவிடக் கூடாது. கவனிங்க, அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலம் மனிதனுக்கு மேற்கூறப்பட்ட அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. மேலும் தனக்குள் இருந்தாலும் மனித அறிவால் தெரிந்து கொள்ள முடியாத நல்ல விஷயங்களையும் நேரு வழியையும் அல்லாஹு தஆலா நபிமார்கள் மூலமாக, வேதங்கள் மூலமாக அடியார்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். வேதங்களை கொண்டும் நபிமார்களை கொண்டும் தான் மனிதன் தன்னை இறைவன் விரும்புகிற நேரான பாதையில் ஆக்கிக் கொள்ள முடியும். உள்ளத்தை அதன் உண்மையான பரிசுத்தத்திற்கும் வெற்றிக்கும் கொண்டு செல்ல முடியும். திரும்ப கவனிங்க, வேதங்களை கொண்டுதான் 37வது படிப்பினை, வேதங்களை கொண்டும் நபிமார்களை கொண்டும் தான் மனிதன் தன்னை இறைவன் விரும்புகிற நேரான பாதையில் ஆக்கிக் கொள்ள முடியும். உள்ளத்தை அதன் உண்மையான பரிசுத்தத்திற்கும் வெற்றிக்கும் கொண்டு செல்ல முடியும். ஆக உலகத்தில் நமக்கு வேற ஒரு வழியே கிடையாது. அல்லாஹ்வுடைய பிரியத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய அன்பின் பக்கம், மறுமையுடைய வெற்றியின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய பாதை. இதுல நமக்கு யக்கீன் இருக்கு. இதுக்கு பேர் தான் யக்கீன். புரியுதா? வேதங்களை கொண்டும் நபிமார்களை கொண்டும் தான் மனிதன் தன்னை இறைவன் விரும்புகிற நேரான பாதையில் ஆக்கிக் கொள்ள முடியும். உள்ளத்தை அதன் உண்மையான பரிசுத்தத்திற்கும் வெற்றிக்கும் கொண்டு செல்ல முடியும். 38வது படிப்பினை, அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் என்பது வெறும் அமல்களை மட்டும் போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. மாறாக ஒவ்வொரு அமலும் உள்ளத்தின் சுத்தத்தை கொண்டும் அதன் உயர்வை கொண்டும் இணைக்கப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய ஒரு அமலுக்கும் நம்முடைய கல்புக்கும் இடையில அந்த தொடர்பு இருக்கு. தக்பீர் கட்டினதிலிருந்து, நிற்பதிலிருந்து, ருக்கு செய்வதிலிருந்து, சுஜூது செய்வதிலிருந்து, அத்தஹியாத்திலே உட்காருவதிலிருந்து, சலாம் கொடுப்பதிலிருந்து, பிறகு நோன்பு, பிறகு ஜக்காத், இப்படி ஒவ்வொரு அடுத்து ஒழுக்கங்கள், நற்பண்புகள், இப்படி அல்லாஹு தஆலா நமக்கு ஏவி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சுன்னாவுமே அமலை கொண்டும் கல்புடைய சுத்தத்தை கொண்டும் பின்னி பிணைக்கப்பட்டவை, இணைக்கப்பட்டவை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். புரியுதா? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பதன் மூலமாக இந்த குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நம் மீது ஃபர்லாக்கி இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும், அதே போல குற்றங்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தண்டனைகள், பரிகாரங்களும் எல்லாமே இந்த கல்புடைய சுத்தத்தை கொண்டு, கல்பை கொண்டு பிணைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்கள்ல முக்கியமான துஆ ஒன்று என்ன கேட்கிறாங்க அவங்களுடைய மனைவியார், யா ரசூலல்லாஹ், இந்த துஆவை இவ்வளவு அதிகமா கேட்கிறீங்களே. சொல்றாங்க, என்ன செய்ய முடியும், உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையிலே இருக்கின்றன, நாடியபடி அதை புரட்டி விடுகின்றானே என்று சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன துஆ? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இந்த துஆவை அதிகமா கேட்டுக்கிட்டே இருங்க. எப்பயாவது உள்ளத்தில் சின்ன குழப்பங்கள், அமல்களில் ஏதாவது சின்ன குழப்பங்கள், சோர்வுகள், ஏதாவது அலட்சியங்கள் இப்படி வந்துட்டாலும் கூட இந்த துஆவுடைய பொருட்டால, நீங்க சின்சியரா கேட்ட இந்த துஆவுடைய பொருட்டால மீண்டும் அல்லாஹு தஆலா உங்களை உங்களுடைய பழைய தக்வாவுடைய நிலையில கொண்டு வருவான், அதை விட உயர்த்துவான். இன்னும் அதிகமாக உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் உங்களை நெருக்கிக் கொள்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பான் இந்த துஆவின் மூலமாக. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக். புரியுதா? கவனிங்க, 38வது படிப்பினை, அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் என்பது வெறும் அமல்களை மட்டும் போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. வெறும் இந்த தொழுகை, நோன்பு என்பது வெறும் உடல் அசைவோ பட்டினியோ அது மட்டும் நோக்கம் அல்ல. தெளிவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
அதாவது நீங்கள் பசித்திருப்பது தாகித்திருப்பது அல்லாஹ்விற்கு சேராது, உங்களுடைய தக்வா தான் சேரும். யார் பாவத்தை விடவில்லையோ, கெட்ட பேச்சுகளை விடவில்லையோ, அவருடைய நோன்பினால் அவர் உணவை விடுவதாலோ தாகத்தை விடுவதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. லையனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். குர்பானியை பற்றி அல்லாஹ் சொல்றான், குர்பானியுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை சேர்வதில்லை, மாறாக உங்களிடம் இருக்கக்கூடிய தக்வா தான் அல்லாஹ்வை சேரும். அந்த குர்பானியை ஏன் அறுக்கிறீங்க, உங்களுடைய நல்ல நோக்கம் என்ன, அதை செய்யும் போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தக்வா என்ன, அந்த தக்வா தான் அல்லாஹ்விடத்திலே சென்று சேரும். எவ்வளவு ஒரு மிகப்பெரிய வசனம் பாருங்க, புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் என்பது வெறும் அமல்களை மட்டும் போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல, மாறாக ஒவ்வொரு அமலும் உள்ளத்தின் சுத்தத்தை கொண்டும் அதன் உயர்வை கொண்டும் இணைக்கப்பட்டுள்ளது. 39வது படிப்பினை, நல்ல அமல்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் உயர்த்தக்கூடியதாகவும், கெட்ட அமல்கள் உள்ளத்தை அசுத்தப்படுத்தக்கூடியதாகவும் அதை தாழ்த்தக்கூடியதாகவும் இருக்கின்றன. அப்போ ஒரு அமலை நீங்க செய்ய செய்ய இந்த நஃப்ஸுடைய பரிசுத்தத்துல நீங்க ஒரு படி மேல போயிட்டே இருக்கிறீங்க. அல்லாஹ் அக்பர், நம்ம இன்னும் எவ்வளவு படி போக வேண்டியிருக்குது பாருங்க. அதே போல அமல்கள்ல குறைவு செய்ய செய்ய அல்லது கெட்ட செயல்களை செய்ய செய்ய கீழே நோக்கி மனுஷன் போய்கிட்டே இருப்பான். எங்க கீழே அல்லாஹ்விடத்திலிருந்து தூரமாயிட்டே இருப்பான், ஷைத்தானுக்கு நெருக்கமாயிட்டே இருப்பான். படுபாதாளத்தில் சும்மா ரஜதுனாஹு அஸ்ஃபல சாஃபிலின், அந்த படுபாதாளத்துக்கு 7வது பூமிக்கு போயிட்டே இருப்பான், சிஜ்ஜினை நோக்கி. நல்ல அமல்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் உயர்த்தக்கூடியதாகவும், கெட்ட அமல்கள் உள்ளத்தை அசுத்தப்படுத்தக்கூடியதாகவும் அதை தாழ்த்தக்கூடியதாகவும் இருக்கின்றன. 40வது படிப்பினை, நல்லவர்கள் உள்ளத்தின் பக்கம் ஆன்மாவின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள். உள்ளத்தை சுத்தப்படுத்துவதிலும் நல்ல அமல்களை செய்து அதை வெற்றியடைய செய்வதிலும், அதற்கு தேவையான அமல்களை அதிகம் செய்வதிலும், அதற்கு தேவையான நற்குணங்களை கடின முயற்சி எடுத்து பின்பற்றுவதிலும் கவனமாக, முனைப்பாக, தீவிரமாக, சுறுசுறுப்பாக இருப்பார்கள். யாரு? நல்லவர்கள். அதற்கு கடின சிரமத்தை மேற்கொள்வார்கள். ஒருபோதும் அதில் அலட்சியத்தை காட்ட மாட்டார்கள். பலவீனம் சோம்பேறித்தனத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியது இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப இந்த ஆயத்தை படிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்கன்னு வருது. அந்த துஆக்கள்ல முக்கியமான துஆக்கள், சில துஆக்களை இமாம் இப்னு கசீர் பதிவு செஞ்சதை பார்க்கிறோம். அதுல ஒரு துஆல என்ன வந்திருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். எதுக்கு முன்னாடி? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினாங்க. அதுல எந்த 2 விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள்? மினல் ஆஜிஸி வல் கஸலி, பலவீனம் அடைவது, சோம்பேறித்தனம். இந்த பலவீனம் சோம்பேறித்தனம் என்பது என்ன? அமல்களை செய்வதிலே, அல்லாஹ்வை முன்னோக்கி செல்வதிலே, மார்க்கத்தை பின்பற்றுவதிலே, தக்வாவிலே, ஈமானிலே, அமல சாலிஹில பலவீனம். அந்த அமல்களை செய்வதில் சோம்பேறித்தனத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடினார்கள். அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இன்றைக்கு நம்ம துன்யால சுறுசுறுப்பா இருக்கிறோம், துன்யாவுடைய காரியங்கள்ல சுறுசுறுப்பா இருக்கிறோம், ஆனா அதே நேரத்தில் ஆகிரத்துடைய காரியங்கள்ல ரொம்பவும் கவனம் இல்லாம அலட்சியமா இருக்கிறோம் அல்லது சோம்பேறியா இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள்? துன்யாவுடைய காரியத்தை அளவுக்கு செய்வார்கள், ஆகிரத்துடைய காரியத்தில் துன்யாவை காட்டிலும் பல மடங்கு சுறுசுறுப்பானவர்களாகவும் ஆசை உள்ளவர்களாகவும் ஆர்வம் உள்ளவர்களாகவும் அதுல ரொம்ப வீரமாகவும் அவர்கள் இருப்பார்கள். திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. நல்லவர்கள் உள்ளத்தின் பக்கம் ஆன்மாவின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள். உள்ளத்தை சுத்தப்படுத்துவதிலும் நல்ல அமல்களை செய்து அதை வெற்றியடைய செய்வதிலும், அதற்கு தேவையான அமல்களை அதிகம் செய்வதிலும், அதற்கு தேவையான நற்குணங்களை கடின முயற்சி எடுத்து பின்பற்றுவதிலும் கவனமாக, முனைப்பாக, சுறுசுறுப்பாக, தீவிரமாக இருப்பார்கள். அதற்கு கடின சிரமத்தை மேற்கொள்வார்கள். ஒருபோதும் அதில் அலட்சியத்தை காட்ட மாட்டார்கள். பலவீனம் சோம்பேறித்தனத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியது இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஓரளவுக்கு 40 படிப்பினைகளை கொஞ்சம் வேகமாக படித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நம்ம படித்து தெரிஞ்சு கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த படிப்பினைகளை நீங்களும் ஒரு தடவை வீட்டுக்கு போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பாதையிலே தொடர்ந்து நாம் நீடித்து செல்வதற்கும், நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி வெற்றி பெற்ற ஆன்மாக்களில் அல்லாஹுடைய திக்கரை கொண்டு, அல்லாஹுடைய நினைவை கொண்டு, அல்லாஹுடைய தக்வாவை கொண்டு பரிசுத்தமடைந்த ஆன்மாக்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.